يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله جل شانه وتعالى فجرடைய தொழுகை நம்மிருந்து கபூல் செய்தருள்வானாக. நம் கல்விடுத்த நேரம் முதல் நூறு நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறு உலகத்தில் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கதா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழச் செய்வானாக. இயற்கை சீற்றங்கள் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டும் முழு மனித சமுதாயத்தை பாதுகாப்பானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போதுமாக்கி ஆகாத வருமானங்களை மட்டும் பாதுகாத்தருவானாக. அவன் ஏறி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்தோட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூஸா மின் கப்ல் வமை யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபகத் லல்ல ஸவாஅ ஸபீல். இதற்கு முன்பு மூசாவிடம் கேள்வி கேட்கப்பட்டதை போன்று நீங்கள் உங்கள் தூதரிடம் கேள்வி கேட்க நினைக்கிறீர்களா? ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை வாங்கிக் கொண்டவர் நேர் வழியிலிருந்து தவறி சென்று விட்டார். இந்த வசனத்தில் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சகஜமாக கேள்வி கேட்டதை போன்று என் நபி முஹம்மதிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எதற்கெடுத்தாலும் துருவி துருவி கேள்வி கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மக்காவுடைய குறைஷிகள்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்கானே, மக்காவை சுற்றி இருக்கிற மலையெல்லாம் தங்கமாக மாற்றிட்டாங்க. மக்காவை சுற்றி இருக்கிற மலையெல்லாம் தங்கம், நீ அல்லாஹ்வுடைய நபியாச்சே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மாற்றி தர்றதுக்கு தயார், அல்லாஹ் நான் கேட்டால் தர்றதுக்கு தயாராக இருப்பான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்த சம்பவம், மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவர்கள் வகை வகையான உணவு கேட்டாங்க. வகை வகையான உணவுகள் கேட்டாங்க. காலையில் இது வேணும், மத்தியானம் அது வெரைட்டி, அவன் மெனு ரெடி பண்ணி கொடுப்பான், அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அப்போ என்ன நடந்துச்சு? நீங்கள் கேட்கிற உணவை அல்லாஹ் தந்து விடுவான். தந்ததுக்கு பின்னாடி நீ அவனுக்கு மாறு செஞ்சினா அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். சும்மா பொழுதுபோக்கு கிடையாது, இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு காரியத்தை சாதிச்சதுக்கு பிறகு நீ ஓ ரூட்டில் போய் என் ரூட்டில் போ, அப்படி இல்லை. ஒரு நபியிடம் நபி மூலமாக அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா நபிக்கு அவனே அல்லாஹ் எது வேலை செஞ்சிருவான். ஏன்னா நபியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய நேசம் புரியத்திற்கான சில மனிதர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சிருக்கான், தன்னுடைய நெருக்கத்தில் வச்சிருக்கான். அவங்க மூலமா நீங்க காரியம் சாதிச்சுக்கிறீங்க. அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நீங்கள் கேட்ட உணவு சட்டுகள் இறங்கியதற்கு பின்னால் நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறாம போனீங்க, அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். அவங்கள தன்னுடைய பிரியத்திற்குரிய சமுதாயத்திலிருந்தே அப்புறப்படுத்தினான். முகம் கொடுத்து பார்க்க மாட்டான், எப்பவுமே அவங்க மேல நேசம் காட்ட மாட்டான், அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். இப்படி எல்லாம் ஆயிரும். நீங்க கேட்குறீங்கன்னு மக்காவை சுற்றி இருக்கிற மலையெல்லாம் தங்கமா மாற்றி தந்துடுவேன். ஆனால் நீங்க என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நடக்கணும். உடனே பேசாம இருந்துட்டான், வேணாம் வேணாம், நீங்க தங்கமா மாத்தணும் வேணாம், நாங்க சிரமம் படவும் வேணாம். அப்ப இது மாதிரி சில விஷயங்களில் கேள்வி கேட்டு நச்சரிக்கிற விஷயத்துல இங்கே அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறாங்க. அப்ப இங்கே மூன்று விஷயங்கள் உங்களுக்கு தரித்திரியம் வரும், பரக்கத்து எடுபட்டு போகும் அப்படின்னு சொல்லி இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா தேவையில்லாம பேசுறது. என்னது தேவையில்லாம பேசுறது? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல வருது, குழாங்கள் இருக்குல்ல, குழாங்கள் சின்ன சின்ன கல்லை பிறக்கி வாயில போட்டுக்குவாங்க. அவ கேட்பாங்க,
ஏன் இப்படி கல்லெல்லாம் விரைக்கி வாயில போடுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறதுக்காக. இப்போ வாயில கல் வச்சிருந்தா சரி இவர் பேசுகிற நன்மை இல்லைன்னு ஒதுங்கிடுவான். இந்த தேவையில்லாமல் கேள்வி கேட்கணும் பார்த்து கேட்கறதுக்கே வருவோம். அப்போ தேவையில்லாத பேச்சுக்கள் ஒன்று. அதே மாதிரி செல்வத்தை வீணாக்குறது, காசை தண்ணி மாதிரி செலவழிக்கிறது. எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு செலவழிக்கணும். அதுக்கு இந்த இறுக்கி பிடிக்கிறதும் இல்லை, கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. இரண்டு விஷயம், தேவையான விஷயங்களை பேச வேண்டும், அதுக்கு உம்முண்டு இருக்கக்கூடாது. சில பேர் நான் பேசாமல் இருக்கிறேன் ரிசர்வ் டைப்புமா, நான் மூடி டைப்புமா, கேட்டால் கூட பேச மாட்டேன், கேள்வி கேட்டால் கூட அப்படியும் இருக்கக்கூடாது. தேவையான விஷயங்களை பேச வேண்டும், தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, மீடியேட்டர் நடுநிலையா இருக்கணும். அதே மாதிரி செலவழிக்கக்கூடிய விஷயத்தில் தகுந்த விஷயம், இந்த விஷயத்துக்கு செலவழிக்கணும்னா செலவழிக்கணும், அதெல்லாம் செலவழிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தேவையான விஷயத்தை கூட செலவழிக்காமல் இருப்பது இரண்டாவது. மூன்றாவது, அதிகமாக கேள்வி கேட்பது. இந்த மூன்று விஷயத்தை விட்டு ரசூலுல்லாஹ் மக்களை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதிகமாக பேசுறது, தண்ணியை போன்று விரயமாக செலவழிப்பது, மூன்றாவது அதிகமாக கேள்வி கேட்கிறது. இந்த விஷயத்தை விட்டும் மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து வந்தார்கள். திடீர்னு வந்து கேட்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பேர் என்ன, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பேர் என்ன? நான் கேட்குறேன், இது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? குர்ஆன்லயே அது கிடையாது. குர்ஆன்ல அவங்களுக்கு திருமணம் முடிந்தது, மக்களோடு வாழ்ந்தார்கள் என்றுதான் இருக்கும். சில பேர் தன்னுடைய அறிவு சரக்க நம்மள்ட காட்டுறதுக்காக என்ன செய்யறது, அஜரத்து தெரியுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைய, இஸ்மாயில் இஸ்ஹாக், இவங்க மனைவி பேருன்னு அவங்க மனைவி பேருன்னு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் இதை முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யல, இதை முக்கியத்துவம் கொடுத்து இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் பேசியிருப்பான். அப்ப அது விஷயமா நபிமார்களுடைய மனைவிகளிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பற்றி தான் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமாருடைய பெயர் இல்லை. நம்ம நிக்கால குத்துபால ஓதுறமே 5 அல்லது 6 நபி, இந்த நபியுடைய நம்ம மனைவிமார் பேர் மட்டும்தான் சரித்திரத்தில் இருக்கு. எல்லா நபியுடைய பெயரும் தெரியாது, எல்லா நபியுடைய பெயரும் தெரியாது. இதை போய் என்ன செய்யறது, கேள்வி கேட்கவெல்லாம் கூடாது. என்ன தெரிஞ்சிச்சோ அதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி அது தொடர்பான வசனம் அருள பெற்று அதனுடைய விளக்கத்தை நபி சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது தெரியாட்டி கேளுங்க. இன்னும் சட்டமே பாஸ் ஆகல, அதுக்குள்ளாடி நபிகிட்ட போய் இது இப்படி வந்துருமா அப்படி வந்துருவான்னு சொல்லி கேட்காதீங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆகமாக்க வேண்டும் என்று நினைத்திருந்து நீங்கள் கேட்கிற கேள்விகளால் அது ஆகாது என்று ஆகிவிடக் கூடாது. மனிதர்கள் ஆக கெட்டவன் யாருன்னு சொன்னார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் தடை செய்யப்படாத ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்டு அது கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா இவன் தான் மனிதர்கள் ஆக கெட்டவங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இவன் கேட்காம இருந்தான்னா அது ஆகும் என்று ஆகி இருக்கும். இவர் துருவி கேட்டதுனால வேண்டாம் அது தேவையில்லை விட்டுருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிடுவான். நினைச்சுவாங்க, வேண்டாம் அதை விட்டுருங்க. எவர் தடை செய்யப்படாத ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்ட காரணத்தினால் தடைபட்டு போனால் இவர் தான் ஆக கெட்டவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு மார்க்கத்தில் தெளிவாக விஷயம் தெரிகிறது. இப்ப தொழுகையில மசாயில் நல்லா கேட்கலாம், ஆனா அதை பத்தி கேட்கறதே இல்லை. எவ்வளவு தொழுகையில குறையா தொழுதாங்க அதை பத்தி கேட்கறது இல்லை. கேட்டா நம்ம தப்பா தொழுதோம் தெரிஞ்சுக்கிடுவாங்களோ, என்ன கேட்டா நம்ம இவ்வளவு நாள் தப்பா தொழுதோம், இதுல எதுவுமே இல்லை. தொழுகை விஷயத்தில் எந்த மசாயிலா இருந்தாலும் வெட்கப்படாம கேட்கணும். அப்பதான் மீதி இருக்கிற காலத்தை சரி செய்ய முடியும். கேட்பதற்கு வெட்கப்பட்டால் மசாயிலே கோளாறா போயிடும். அப்ப இது மாதிரியான தெளிவுபடுத்தப்பட்ட சட்டங்களை கேட்பதில் வெட்கப்படக்கூடாது. சில விஷயங்கள் அல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்க மாட்டான், அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். இது நமக்கு நடைமுறைக்கு தேவையா தேவையில்லையா, அவ்வளவுதான். ஹலால் ஹராம் கேட்கலாம். வியாபாரத்தில் இப்படி இருக்கு, இதுல சந்தேகமா இருக்கு, இது ஹலாலா ஹராமா கேட்கலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயம் ஹராமா போயிருச்சுன்னு சொன்னா முழுக்க ஆகாததா போயிடும். இது மாதிரி தெளிவான விஷயங்களை பற்றி கேட்கலாம். மற்ற வரைக்கும் ஆகாத விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றும் அந்த ரசூலுக்கும்
ரசூலிடத்துல எந்த கட்டளையோ அதே கட்டளை தான் மார்க்கத்தை சொல்றவரிடத்திலே கேட்கிறது. ஆகாத விஷயங்களை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மை தெளிவான மார்க்கத்தில் கடைசி வரை நிலைக்க செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்